வணக்கம் மக்களே. ஐ அம் டாக்டர் பவித்ரா செல்வன். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அதை அவங்க மேனேஜ் பண்றதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட பாடியில இருக்க பிளட் சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல்ட் அண்ட் ரெகுலேட்டடாகவே இருக்கும். அண்ட் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்தாலுமே அதுவுமே குறைஞ்சிரும். அண்ட் உங்களுக்கு தூக்கமே நல்லா வரும். அண்ட் மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க. டெய்லி 5 minutes மெடிடேட் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க பண்றனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இருந்தாலும் கம்மியாகும். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம உங்க வேலையை ஃபோக்கஸ்டா செய்யலாம். அண்ட் எமோஷனுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களோட பிளட் சுகர் லெவலும் கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க டெய்லி யோகா, எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணும்போது மைண்ட் காம் அண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே அதுவுமே ரெடியூஸ் ஆகும். பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பேலன்ஸ்டாகவும் இருக்கும். ஒர்க் ஃபோக்கஸ்டாக பண்ணுவீங்க. அண்ட் பிளட் சுகர் லெவலுமே கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் ஆகும். உங்களுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே அதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ப்ரீத்திங் எக்ஸசைஸில் 4-7-8 ப்ரீத்திங் டெக்னிக்னு இருக்கு. அது என்னன்னா 4 செகண்டுக்கு நோஸ் வழியா இன்ஹேல் பண்ணணும். நெக்ஸ்ட் 7 செகண்டுக்கு ப்ரீத்திங்கை ஹோல்டு பண்ணணும். நெக்ஸ்ட் 8 செகண்டுக்கு எக்ஸால் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். அண்ட் உங்களோட ப்ரீத் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் பாடி ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் PMR, ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மசில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் ஆகும். அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தாலும் குறையும். அண்ட் ஏதாவது பெயின் இருந்தாலுமே அதுவுமே ரெடியூஸ் ஆகும். இப்படி பண்ணுறனால உங்களுக்கு பாடியில் இருக்க பிளட் சுகர் லெவலுமே நல்லா ரெகுலேட்டட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஜேர்னலிங். இது வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான். டயபெட்டிஸில் நீங்கள் எதனால் வந்து டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர் ஆகுறீங்க அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுது, எதனால் உங்களோட சுகர் லெவல் அண்ட் உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ட்ரிகர் ஆகுது, இதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே உங்களோட எமோஷன் பற்றி ப்ராப்பராக ஐடியா கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஐடியா கிடைக்கும். அண்ட் எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணணுன்றது உங்களுக்கே தெரிய வரும். டெய்லி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட மைண்ட் அண்ட் பாடி ஸ்ட்ரெஸ் இருந்தால் அதுவுமே ரெடியூஸ் ஆகும். அண்ட் டென்ஷன், இரிட்டபிலிட்டி அதெல்லாம் இல்லாமல் மூட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அது வந்து இங்கே மட்டும் இல்லை, லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் ஆகும். உங்களுக்கு எந்த ஒர்க்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணணுன்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணி முடிங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்ப்ளிட் அப் பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக வந்து பண்ணலாம். அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொலீக்ஸ் ஆர் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கூட கனெக்டட் அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. பிகாஸ் நீங்கள் லோன்லியாக இருக்கும் போது ஓவர் திங்க் பண்ணுவீங்க. அதனால் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணாமல் உங்களுக்குள்ளாரையே எல்லாமே வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். டயபெட்டிஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன டெக்னிக்ஸ்லேருந்து உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆர் உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணலான்னா கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். இந்த டெக்னிக்ஸை வந்து ரெகுலர் ரொட்டீன் ஹேபிட்ஸ்க்கு கொண்டு வரணும். அப்போ தான் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்லை, பாடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸு, கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஹெல்தி அண்ட் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு இது ஃபாலோ பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி ஆர் எனி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். சொன்ன இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.